கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளிய மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை யாக்கோபு 4 அதிகாரம் 17 ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாய் இருந்தும் அதை செய்யாமற் போனால் அது அவனுக்கு பாவமாய் இருக்கும். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாய் இருந்தும் அதை செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவமாக இருக்கும் என்று. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய பிள்ளைகளாகி நமக்கு நன்மை செய்ய வேண்டும் என்பது தெரியும். வேதத்திலே தேவன் நமக்கு எப்படி நன்மை செய்ய வேண்டும் என்று கற்றுக் கொடுத்திருக்கிறார். நன்மை செய்ய வேண்டும் என்று தெரிந்த நாம் அதை செய்யாமல் போனால் அது நமக்கு பாவமாகிவிடும். ஒரு மனிதன் பாவம் செய்யும்போது அந்த குடும்பங்களில் வருகிற நன்மைகள் தடைபடும், ஆசீர்வாதங்கள் தடைபடும். இன்றைக்கு ஏன் அநேகருடைய வாழ்க்கையிலே நன்மைகள் ஆசீர்வாதங்கள் தடையாக காணப்படுகிறது என்றால், நன்மை செய்யாததினாலே. கர்த்தரை ஏற்றுக்கொண்ட நாம், அவருடைய சொந்த ஜனங்களாகிய நாம் நன்மை செய்ய வேண்டும். அதற்கே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே மற்றவர்களுக்கு நன்மை செய்யும்போது, உதவிகள் செய்யும்போது கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். ஒருவேளை கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் நன்மை செய்ய வேண்டும் என்று தெரிந்தும் நாம் செய்யாமல் இருப்போம் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே அது பாவமாகிவிடும். அது அநேக தீமைகளுக்கு காரணமாகிவிடும். கர்த்தருடைய பிள்ளைகள் நன்மை செய்ய அர்ப்பணிப்போம். ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ அர்ப்பணிப்போம். மற்றவர்களுக்கு உதவி செய்யும்போது, நன்மை செய்யும்போது கர்த்தர் நம்மை உயர்த்துவார். ஹல்லேலூயா. வேதத்தில் நாம் பார்க்கிறோம், எபிரேயர் 13 அதிகாரம் 16 அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள், இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாய் இருக்கிறார் என்று வசனம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நம் நன்மை செய்யும்போது, அன்பு கூறும்போது, மற்றவர்களை நேசிக்கும் பொழுது, மற்றவர்களுக்கு தான தர்மங்கள் செய்யும்போது, ஏழை எளிய ஜனங்களுக்கு உதவி செய்யும்போது அது கர்த்தருக்கு பிரியமானது. கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு பிரியமான காரியங்களை, அவருடைய சித்தத்தை செய்வோம். நம்முடைய சுய சித்தத்தை வெறுத்து, தீமையான காரியங்களை வெறுத்து நன்மைகளை செய்வோம். நமக்குள்ளே ஆவியின் கனியாகி அன்பு இருக்கும்போது மற்றவர்களுக்கு நன்மை செய்வோம், உதவி செய்வோம், இரக்கம் பாராட்டுவோம், ஏழை எளிய ஜனங்களுக்கு உதவி செய்வோம். கர்த்தருடைய அன்பு நமக்குள்ளே இருக்கிறதா? ஆவியின் கனியாகிய அன்பை பெற்றுக்கொள்வோம். இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராக சுற்றி தெரிந்தார். நம்முடைய வாழ்க்கையிலே நாமும் நன்மை செய்கிற பிள்ளைகளாய் வாழ்வோம். ஹல்லேலூயா. வேதத்தில் நாம் பார்க்கிறோம், ஓசியா 8 அதிகாரம் 3 இஸ்ரவேலர்கள் நன்மையை வெறுத்தார்கள், சத்ரு அவர்களை தொடருவான் என்று வசனம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நம் நன்மை செய்யவில்லை என்றால், நம் நன்மையை வெறுக்கும் பொழுது நம்முடைய குடும்பங்களிலே சத்ருவானவன் கிரியை செய்வான். இன்றைக்கு ஏன் அநேக குடும்பங்களிலே பிசாசின் போராட்டங்கள், பிரச்சனைகள், உபத்திரவங்கள்? ஏனென்றால் அந்த குடும்பங்களிலே நன்மை செய்யாமல் தீமையான காரியங்களுக்கு இடம் கொடுப்பதினாலே. கர்த்தருடைய பிள்ளைகள் தீமையை வெறுத்து நன்மை செய்ய வேண்டும். எப்பொழுது இஸ்ரவேலர்கள் நன்மையை வெறுத்தார்களோ அப்பொழுது சத்ருவானவன் அவர்களை தொடர்வான் என்று சத்திய வார்த்தை சொல்லுகிறது. நாம் அவருடைய சொந்த ஜனங்கள். நம்முடைய வாழ்க்கையிலே நம் நன்மையை வெறுக்கும்போது, அன்பு கூறாமல் இருக்கும்போது, மற்றவர்களுக்கு தீமை செய்யும்போது நம்முடைய குடும்பத்திலே சத்ருவானவன் கிரியை செய்வான். பிசாசின் போராட்டங்கள் இருக்கும், வியாதியை கொண்டு வருவான், நம்முடைய குடும்பத்தில் உள்ள நன்மைகளை திருடுவான், சமாதானத்தை திருடுவான், ஆசீர்வாதங்களை திருடுவான். சத்ருவானவனுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு நாம் சத்ருவுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பிசாசுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளை நாம் எப்படி வாழ்கிறோம்? நன்மையை வெறுக்கிறோமா அல்லது தீமையான காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறோமா? நம்மை நாமே சற்று ஆராய்ந்து பார்த்து நம்முடைய வழிகளை சீர்திருத்திக் கொள்வோம். ஹல்லேலூயா. வேத வசனம் சொல்லுகிறது, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று. ஆம் பிரியமானவர்களே, நாம் அவனுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். அவனுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு நன்மையை செய்து கர்த்தருடைய பிள்ளைகள் பிசாசுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். ஹல்லேலூயா. வேதத்திலே நாம் பார்க்கிறோம், 3 1 அதிகாரம் 11 நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான் என்று வசனம் சொல்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே எப்பொழுது இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டோமோ, அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டோமோ, நாம் நன்மை செய்ய அழைக்கப்பட்ட பிள்ளைகள், நம் தேவனால் உருவாக்கப்பட்ட பிள்ளைகள். நம்முடைய வாழ்க்கையிலே நம் தேவனால் உண்டாக்கப்பட்ட பிள்ளைகளாய் நன்மை செய்வோம்.
தீமையான காரியங்களை வெறுத்து கர்த்தருடைய பிள்ளைகள் அன்பு கூறுவோம், நன்மை செய்வோம். நன்மை செய்து பாட அனுபவிப்பதே மேன்மை என்று 1 பேதுரு 3:17 வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே நன்மை செய்து பாடுபடும்போது அது மேன்மை என்று வசனம் சொல்கிறது. அநேகருடைய வாழ்க்கையிலே நன்மை செய்யும் போது பல பாடுகள் வரும், உபத்திரவங்கள் வரும். கர்த்தருடைய பிள்ளைகள் யோசிக்கலாம், நான் நன்மைதானே செய்தேன், ஏன் என்னுடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள் என்று கர்த்தருடைய பிள்ளைகள் யோசிக்கலாம். நன்மை செய்து பாடுபடும் போது அது மேன்மையை கொண்டு வரும், நம்முடைய வாழ்க்கையில ஒரு உயர்வை கொண்டு வரும். ஒருவேளை நீங்கள் நன்மை செய்து அதனால் பல உபத்திரவங்களை பாடுகளை அனுபவித்தால் பொறுமையோடு சகித்து கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே மேன்மை காத்திருக்கிறது, ஒரு உயர்வு காத்திருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் நன்மை செய்து பாடுபட்டால் மேன்மையை கொடுக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்துவார். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்த நன்மைகள், தான தர்மங்கள், உதவிகள் ஒரு நாளும் வீண் போகாது. அது தேவ சமூகத்தில் இருக்கும். கர்த்தர் அதை பார்த்து நம்மை ஆசீர்வதிப்பார். இப்பொழுது இந்த உலகத்திலே நாம் நன்மை செய்யும்போது பல பாடுகள், உபத்திரவங்கள், கண்ணீரை நாம் அனுபவிக்கிறோம் என்றால் கர்த்தர் நம்மை மேன்மையாய் பயன்படுத்த போகிறார், நம்மை மேன்மையாக உயர்த்த போகிறார், மற்றவர்களுக்கு முன்பாக நம்மை உயர்த்த போகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் சோர்ந்து போகாதிருங்கள். மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது அது நன்மை. மற்றவர்களுக்காக ஜெபிப்போம், மற்றவர்களுக்கு தான தர்மம் பண்ணுவோம், நம்மால் இயன்ற உதவிகளை செய்வோம். கர்த்தர் நம்மை உயர்த்துவார். ஹல்லேலூயா. 1 பேதுரு 2:20 நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோட சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியா இருக்கும் என்று வசனம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நாம் பாடுகள் வரும்போது, உபத்திரவங்கள் வரும்போது பொறுமையோடு சகித்து கொள்ள வேண்டும். நன்மை செய்யும் போது அநேக பாடுகள் வரும், உபத்திரவங்கள் வரும். பொறுமையோடு சகித்தால் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். அது தேவனுக்கு முன்பாக பிரீதியானது, அது தேவனுக்கு முன்பாக மகிழ்ச்சியானது. நம் தேவனுடைய பிள்ளைகளாய் அவருக்கு முன்பாக மகிழ்ச்சியான காரியங்களை செய்யும்போது தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. வேதத்தில் நாம் பார்க்கிறோம், யாக்கோபு 2:8 உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்கிற வேத வாக்கியம் சொல்லுகிற ராஜரீக பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்றினால் நன்மை செய்வீர்கள் என்று. பிரியமானவர்களே, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறு என்பது பிரதான கற்பனை. புதிய ஏற்பாட்டில் பிரதான கற்பனையாக இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். இந்த கற்பனையை நாம் நிறைவேற்றும் போது நன்மை செய்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே எல்லாரையும் நேசிக்க வேண்டும், அன்பு கூற வேண்டும், மற்றவர்களை மன்னிக்க வேண்டும். ஒருவேளை நமக்கு விரோதமாய் தீமை செய்திருக்கலாம், அல்லது நம்மை தவறாக பேசியிருக்கலாம், நம்மை துன்பப்படுத்தி இருக்கலாம். அவர்களை மன்னிக்கும் பொழுது, நன்மை செய்யும் பொழுது கர்த்தருடைய கற்பனைக்கு நாம் கீழ்ப்படுகிறோம். அவருடைய பிரதான கற்பனைக்கு கீழ்ப்படியும் போது அது நம்முடைய குடும்பத்துக்கு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் சோர்ந்து போகாமல் நன்மை செய்வோம். நன்மை செய்து பாடுபடும் போது தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. வேதத்தில் நாம் பார்க்கிறோம், ரோமர் 12:9 தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள் என்று வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, நம் நன்மையை பற்றி கொண்டிருக்க வேண்டுமென்றால், நன்மையான காரியங்களை செய்ய வேண்டுமென்றால் முதலாவதாக தீமையான காரியங்களை வெறுக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை, துன்மார்க்கமான காரியங்களை வெறுக்க வேண்டும். தீமையான சிந்தனைகளை வெறுக்க வேண்டும். தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை எல்லாம் வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் எந்தெந்த காரியங்களை விட வேண்டுமோ அதை விட்டு மனம் திரும்பி நன்மை செய்வோம். தீமையை வெறுத்து நன்மை பற்றி கொள்வோம். நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான். நம் தேவனால் உருவாக்கப்பட்ட பிள்ளைகள், மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்ட பிள்ளைகள், வார்த்தையாகிய தேவனை பற்றி பிடித்து கொள்வோம். அவருடைய வழியிலே நடப்போம். சத்ருவிடம் கொடுக்காதபடிக்கு, நன்மையை வெறுக்காதபடிக்கு நன்மை செய்வோம். நன்மையை யோசிக்கும் பொழுதே கர்த்தர் அவருடைய கிருபையினால் நம்மை நிரப்புகிறார். நன்மை செய்ய யோசிக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே நன்மை செய்வோம், நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, எம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட உடைய வார்த்தைகளோடு எங்களோடு பேசினீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நல்லவரே மெய் துதிக்கிறோம் அப்பா. வல்லவரே மெய் துதிக்கிறோம். மகிமையின் தேவனே மெய் துதிக்கிறோம். இரக்கங்களின் தேவனே மெய் துதிக்கிறோம் அப்பா. ஆறுதலின் தேவனே மெய் துதிக்கிறோம். கிருபையின் தேவனே மெய் துதிக்கிறோம். ஈசாக்கின் தேவனே மெய் துதிக்கிறோம். யாக்கோபின் தேவனே மெய் துதிக்கிறோம்.
பரலோகத்தின் தேவனே மை துதிக்கிறோம். அற்புதங்களின் தேவனே மை துதிக்கிறோம். வல்லமையுள்ள தேவனே மை துதிக்கிறோம். பிதாவாகிய ஒரே தேவனே மை துதிக்கிறோம் அப்பா. நம்பிக்கையின் தேவனே மை துதிக்கிறோம். இரக்கமுள்ள தேவனே மை துதிக்கிறோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவனே மை துதிக்கிறோம். நீதியின் தேவனே மை துதிக்கிறோம். நீதியை சரிகட்டும் தேவனே மை துதிக்கிறோம். என் தேவனே மை துதிக்கிறோம் அப்பா. சமாதானத்தின் தேவனே மை துதிக்கிறோம். மன்னிக்கிற தேவனே மை துதிக்கிறோம். ஜெயம் கொடுக்கிற தேவனே மை துதிக்கிறோம். ஐஸ்வர்யத்தின் தேவனே மை துதிக்கிறோம். குறைவுகளை நிறைவாக்குகிற தேவனே மை துதிக்கிறோம் 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 ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு நாளும் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து கிருபையோடு ஜீவனோடு சுகத்தோடு எங்களை வைத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி நன்றி நன்றி. யாரெல்லாம் இணைந்து ஜெபிக்கிறார்களோ ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் என் தேவன் பாதுகாத்துக் கொள்வீராக, ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் செய்த தவறுகளை, குறைகளை, குற்றங்களை மன்னித்து ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைகள் செய்கின்ற வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க. என்னென்ன வேலைகள் செய்கிறார்களோ எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்க. கையின் பிரயாசங்களை வர்த்திக்க பண்ணுங்கப்பா. என் தேவனுடைய கரம் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கட்டும். உடைய கரங்களிலே அர்ப்பணித்து தாழ்த்தி ஜெபிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் வேலைக்காக ஜெபிக்கிறார்களோ வேலை காரியங்களில் இருக்கிற தடைகளை நீக்கி ஆசீர்வதிங்கப்பா. என் தேவன் நல்ல வேலைகளை ஏற்படுத்தி கொடுங்க. பிள்ளைகளை படிப்புக்கு ஏற்ற நல்ல வேலைகளை ஏற்படுத்தி கொடுப்பீராக. ஏசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தினாலே தடைகள் முற்றிலுமாக நீக்கப்பட்டு போவதாக. ரிபா லபா ரபா தூராபா ரீகாபா ராகாபா ரபா ரியாக்கபோர ஷேகே லேதேனமா ரஹாரதரபல்லா. தடைகள் விலகுவதாக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ரியாக்கபோர சந்த ரதன ஹதரபலா. என் தேவன் ஆசீர்வதிங்கப்பா. உடைய வல்லமையினால் நிரப்புவீராக. என் தேவன் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்கப்பா. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கர்ப்பத்தின் கனிக்காக பல மாதங்களாக கண்ணீரோடு பாரத்தோடு டெய்லி ஜெபிக்கிறார்களோ என் தேவன் அவர்களுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றுங்கப்பா. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று வேதத்தில் நாங்கள் வாசிக்கிறோம் ஆண்டவரே. என் தேவன் பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை நீக்கி ஆசீர்வதிங்க. கர்ப்பத்தின் கனியை கண்டுகொள்ள உதவி செய்யுங்கப்பா. தடைகளை நீக்கி ஆசீர்வதிக்கிற தேவன் பிள்ளைகள் வாழ்க்கையிலே நன்மையை கட்டளையிடுவீராக. நம்முடைய கரங்களிலே அர்ப்பணித்து தாழ்த்தி ஜெபிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திக்கற்ற பிள்ளைகளாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ, கணவரால் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே யாருமே இல்லாமல் கண்ணீர் வடிக்கிறார்களோ என் தேவன் மனமறைய ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீரே சகாயர். என் தேவன் உதவி செய்யுங்கப்பா. பொருளாதார தேவைகளை சந்திங்க, பண தேவைகளை சந்திங்க. பிள்ளைகளுடைய படிப்பு காரியங்களை ஆசீர்வதிங்க. நம்முடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் சமாதானம் இல்லாமல் பிரச்சனையோடு கண்ணீரோடு வாழ்கிறார்களோ என் தேவன் அந்த குடும்பத்துக்கு சமாதானத்தை கொடுங்கப்பா. சிலுவையில் சிந்திய ரத்தத்தினாலே எங்களுக்கு சமாதானத்தை உண்டாக்கியவர். பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்வீராக. நம்முடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் பலவீனத்தோடு சோர்வோடு வியாதியோடு இருக்கிறார்களோ என் தேவன் அவர்களை பலப்படுத்துவீராக, சுகமாக்குவீராக. அப்படியே சுகமாக்கும் கரம் பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கட்டும், விடுதலையாக்கட்டும். அப்படியே கரங்களிலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கணவன் மனைவிக்கிடையே பிரிவினையோடு பிரச்சனையோடு வாழ்கிறார்களோ என் தேவன் அவர்களை சந்திப்பீராக. குடும்பத்திலே கிரியை செய்கிற பொல்லாத சத்துருவின் கிரியைகளெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வெளியேறட்டும். ரீகபோர ஷேகே லேதேனமா ரஹரதரபலா ரியாக்கபோர ஷேகே லேதேனமா ரஹரதரபலா. என் தேவன் ஆசீர்வதிங்கப்பா. சமாதானத்தினால் நிரப்புங்க. அப்படியே கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திக்கற்ற பிள்ளைகளாய் கண்ணீரோடு வாழ்கிறார்களோ, கடன் பிரச்சனையிலே உபத்திரவத்தோடு வாழ்கிறார்களோ என் தேவன் அவர்களை சந்திங்கப்பா. பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கிற கடன் பிரச்சனையை நீக்கி ஆசீர்வதிங்க. குடும்பத்தில் உள்ள தரித்திர நிலைமைகள், வறுமைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மாறி போகட்டும். என் தேவன் ஆசீர்வதிப்பீராக. வறண்ட நிலத்தை செழிப்பாக மாற்றுகிற தேவன் பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா வறுமைகளையும் மாற்றுங்கப்பா. அப்படியே கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம், தாழ்த்துக்கிறோம். இந்த இரவு நேரத்தில் இன்பமான நித்திரை கொடுங்க. நல்ல சொப்பன தரிசனங்களை வெளிப்படுத்துங்கப்பா. வரப்போகிற காரியங்களை குறித்து திட்டமாய் பேசுங்க. அதிகாலையில் எழுந்துடைய சமூகத்திலே காத்திருக்க புது கிருபையில பெற்றுக்குள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம். சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், தீமைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள், ஆபத்துகள், நாச மோசங்கள், விக்னங்கள் எல்லாவற்றிற்கும் விலக்கி எங்களை பாதுகாத்துக் கொள்வீராக. அப்படியே கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே நன்மை செய்ய அர்ப்பணிக்கிறோம். உமக்கு பிரியமாய் வாழ அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பிசாசுக்கு எதிர்த்து நிற்க அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே சத்ருவானவன் கிரியை செய்யாதபடிக்கு எங்களுடைய ஒவ்வொரு குடும்பங்களையும் வேலையடைத்து பாதுகாத்துக் கொள்வீராக. நீர் எங்களுக்கு பாதுகாப்பு, நீர் எங்களுக்கு அடைக்கலம், நீர் எங்களுக்கு கோட்டை. நாங்கள் நம்பியிருக்கிறவர் நீர் ஒருவர் மாத்திரமே. உடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை எல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.